கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்திக் கொள்கிறேன். சங்கீத புத்தகத்திலிருந்து சில ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் கேட்டுக்கொண்டே வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் அடியின் மூலமாக சில ஆவிக்குரிய ஆலோசனையை சொல்லத்தக்கதாக ஜெப சிந்தையோடு கேளுங்கள். தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. சிந்திக்கத்தக்கதாக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் 5ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். கர்த்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். கர்த்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். இந்த வசனத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான விளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவுடைய ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுன்னு சொன்ன வேதாகத்தின் உண்மையின்படி பரிசுத்த ஆவியானவர் அடியின் மூலமாய் பேசுவீராக. அடியினை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கேட்கிற உள்ளங்கள் நீதியால் உள்ளத்தைப்போல் மாற கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தாவீது சொல்கிறார், கர்த்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வேன். கர்த்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதித்து என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமானை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு தேவன் ஆண்டவராகிய இயேசு. நீதிமான் என்று சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தெய்வத்தை தன் சொந்த தெய்வமாய் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள்தான் நீதிமான்கள். நீதிமான்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டு என்று சொல்லி நாம் வேதத்திலே படிக்கும் பொழுது அநேக காரியங்களை நாம் கண்டுகொள்ள முடியும். சில ஆவிக்குரிய சத்தியங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். கவனமாய் ஜெப சிந்தையோடு கேளுங்கள். வேதம் சொல்கிறது, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். நம்முடைய குடும்பங்களிலே ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொல்லிதான் நாம் ஆசைப்படுகிறோம், விரும்புகிறோம். அதற்காகத்தான் நாம் ஜெபிக்க சொல்லுகிறோம். சில குடும்பங்களிலே சில சாபங்கள் குடிகொண்டிருக்கிறது, ஆசீர்வாதம் இல்லை. இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருக்கு நீதிமான் குடும்பமாக உங்கள் குடும்பம் காணப்படும் பொழுது, நீதிமானாக நீங்கள் தனி வாழ்க்கையை செய்யும் பொழுது, வேதம் சொல்கிறது நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று சொல்லப்பட்டது. சாபங்கள் இன்றோடு உங்கள் குடும்பத்தை விட்டு நீக்கப்பட்டு ஒரு பெரிய ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்திலே நிலவை என்று சொன்னால், நீதிமான் குடும்பமாக நீங்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அடியின் கூட்டத்திலே ஒரு அருமையான சகோதரி சாட்சி சொன்னார்கள். என்ன சாட்சி தெரியுமா? அந்த குடும்பம் ஒரு குடிகார குடும்பமாகவே காணப்பட்டதாம். கணவன் மதுபானங்களை குடிக்கக்கூடிய ஒரு குடிகாரனாய் காணப்பட்டான். அந்த சகோதரியை பார்க்கும்போது மற்றவர்கள் சொல்வாராம், இவள் யார் தெரியுமா? அந்த குடிகாரனுடைய மனைவி. பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடங்களுக்கு செல்லும் பொழுது சொல்லுவார்களாம், இந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த குடிகாரனுடைய பிள்ளைகள். ஒரு நாள் இந்த சகோதரி கடைக்கு போகும் பொழுது இந்த வார்த்தையை கேட்டு விட்டார்கள். வேதனை என்றால் சொல்ல முடியவில்லை. அங்குள்ள பாஸ்டரை பார்த்து, பாஸ்டர், ஆலயத்தை கொஞ்சம் திறந்து கொடுப்பீர்களா?
நான் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்ன உடனே அந்த பாஸ்டர் ஆலயத்தை திறந்து கொடுத்தார். அழுது அழுது போராடி ஜெபித்தார்கள் இந்த தாய். ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் குடிகார குடும்பமா, என் பிள்ளைகள் குடிகாரனுடைய பிள்ளைகளா, இன்று முதல் என் குடும்பம் நீதிமான் குடும்பமாய் மாற்றமடைய வேண்டும், எங்கள் குடும்பத்தை நீதிமான் குடும்பமாய் மாற்றும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே அழுது அழுது ஜெபித்த பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த சகுடைய கணவனுடைய குடிப்பழக்கத்தை மாற்றி அந்த குடும்பத்தை நீதிமான் குடும்பமாக மாற்றினார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மக்களே, உங்கள் குடும்பம் ஒரு நீதிமான் குடும்பமாய் மாற்றப்பட வேண்டும். உங்கள் தனி வாழ்க்கை நீதிமானாய் மாற்றப்பட வேண்டும். அப்பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் சிரசி மேல் தங்கும் என்று சொல்லி வேதத்திலே படிக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீதிமான்களாய் நாம் வாழ வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஜீவிக்க வேண்டும். இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நீதிமான்களுடைய வாழ்க்கையை குறித்து வேதத்திலேயே படிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் நீதிமான்கள் அசைக்கப்படுவதில்லை. ஒருவேளை உங்கள் குடும்பத்தின் மக்களோ பக்கத்து வீட்டுக்காரர்களோ உங்களை அசைக்கலாம், இந்த குடும்பத்தை இல்லாமல் ஆக்கிவிடலாம் என்று சொல்லி எண்ணம் கொண்டவர்களாய் உங்கள் மேல் பொறாமைப்பட்ட மக்கள், எரிச்சல் பட்ட மக்கள் இந்த காரியங்களை செய்யலாம் என்று சொல்லி நினைத்தாலும் கூட நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கும் பொழுது, கணவன் நீதிமானாய் விளங்கும் பொழுது, மனைவி, பிள்ளைகள், மருமக்கமார்கள், பேரப்பிள்ளைகள் எல்லாரும் நீதிமான்களாக ஜீவிக்கும் பொழுது நீங்கள் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் எந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ அது ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. நீதிமான்கள் என்றும் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லும் பொழுது, இன்று முதல் உங்கள் வாழ்க்கையிலே வருகிற துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் உங்களை அசைத்து இல்லாமலாக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்ட மக்களுடைய வாழ்க்கை இன்று முதல் சந்திக்கப்படவும், உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் நிலவத்தக்கதாக, நீங்கள் அசைக்கப்படாத ஒரு மக்களாக ஜீவிக்கப்படத்தக்கதான கிருபையை கொடுக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவராகவே காணப்படுகிறார். நீதிமான்கள் என்றும் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார், துன்மார்க்குடைய பொருளையோ அகற்றி விடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமான்களை பசியினால் வருந்த விடார், ஆனால் துன்மார்க்கமாய் சம்பாதிக்கிற சம்பாத்தியம், கள்ளத்தனமாக சம்பாதிக்கிற சம்பாத்தியம், கருப்பு பணத்தை சம்பாதிக்கிற சம்பாத்தியம் நிர்ணயிக்க முடியாது. அதை ஆண்டவர் அகற்றி விடுவார். ஒருவேளை இன்று ரொம்ப ஜாலியாக இருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் நினைத்தாலும் கூட அந்த பணங்கள் எப்படி வந்தது என்று சொல்லி ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆதலால் அருமையானவர்களே, நீங்கள் நீதிமான்களாய் இருந்து உண்மையோடு, உத்தமத்தோடு, பரிசுத்தத்தோடு சம்பாதிக்கிற சம்பாத்தியங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்பதற்கு சந்தேகமில்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒருபோதும் உங்களை பட்டினியாய் இருக்க விடவே மாட்டார், பசியாய் இருக்க விடவே மாட்டார். எப்படியாவது ஆண்டவர் உங்களை போஷிப்பார்,
என்பதற்கு சந்தேகமில்லை. எலியாவை காக்காவை கொண்டு போஷித்தது போல உங்களையும் ஆண்டவர் எப்படியாவது போஷித்து உங்கள் குடும்பத்திலே நன்மைகளும் கிருபைகளும் முடிச்சூட்டப்பட ஆண்டவர் இரக்கம் செய்வார் என்பதற்கு சந்தேகமில்லை. நீதிமான்களை குறித்து வேதத்திலே பார்க்கும் பொழுது நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும், துன்மார்க்குடைய பேரோ அழிந்து போகும் என்று சொல்லி வேதம் எச்சரிக்கிறது. நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும், துன்மார்க்குடைய பேரோ அழிந்து போகும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இன்றைக்கு துன்மார்க்கனுடைய பெயர்கள் ஒருவேளை நல்ல காரியமாக உலகத்தில் இருந்தால் கூட கொஞ்ச நாட்கள் தான், அவர்கள் அழிந்து போகும். ஆனால் நீதிமான்களாய் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்த உங்கள் வாழ்க்கையின் பெயர் புகழ் என்றும் வாழும் என்று சொல்லி வேதத்திலே படிக்கிறோம். ஆதலால் இன்று முதல் ஆண்டவரே உமது பிள்ளையாய் ஜீவிக்க, நீதிமானாய் வாழ என்னையும் என் குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறேன். நாங்கள் நீதிமான்களாய் இருப்போம் என்று சொன்னால் எங்களுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும் என்று சொல்லி வேதத்திலேயே படிக்கிற வண்ணமாக எங்களுடைய குடும்பம், எங்களுடைய தனி வாழ்க்கை ஆசீர்வாதமாகவும் நன்மையாகவும் கிருபையாகவும் இருக்கிறது மட்டுமல்ல, பெயர் பெற்று வாழக்கூடிய ஒரு குடும்பமாய் மாற்றம் அடையும் என்று சொன்னால், அந்த மாற்றம் எங்கள் குடும்பத்திலே வர வேண்டும் என்று சொன்னால் இன்று முதல் நாங்கள் நீதிமான் குடும்பமாய் மாற்றம் அடைய வேண்டும் என்று சொல்லி உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தாவீது சொல்லுகிற, கர்த்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீன் என்று சொல்லுகிறார். அப்ப நீதிமான் குடும்பமாய் ஜீவிக்க இந்த வேளையிலே உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் குடும்பத்தின் பேர், உங்கள் தனி வாழ்க்கையின் பேர் புகழ்பெற்று விளங்கும் என்பதற்கு சந்தேகமில்லை. அது மட்டுமல்ல, வேதத்திலே பார்க்கும் பொழுது நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்கள் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளை நினைக்கும் பொழுது அவரை துதித்து கொண்டே இருப்பார்கள். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அப்ப ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய வார்த்தை ஸ்தோத்திரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீதிமானுடைய வாயிலை எப்பொழுதும் துதியின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். தேவன் செய்த நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, கொடுத்த சுகத்துக்காக, உயிருக்காக நினைத்து நினைத்து குடும்பத்தை காப்பாற்றி வருகிற அன்பை நினைத்து ஆண்டவரை துதிக்கக்கூடிய ஒரு அனுபவம் நீதிமான்களுடைய வாயிலே இருக்கும் என்று சொல்லி வேதத்திலேயே படிக்கிறோம். அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கின்ற ஜீவனுள்ள தேவன். அவர் ஸ்தோத்திரத்துக்குரியவர். ஆதலால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபனே, வாலிப சகோதரியே, தந்தையே, தாயே, நீங்கள் குடும்பமாக தனிமையாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தையும் துதியும் செலுத்தி கொண்டே இருக்கும் பொழுது அவருடைய கிருபை பெருகிக் கொண்டே இருக்கும் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். துதிக்க துதிக்க கிருபை பெருகும். துதியினால் தான் எரிகோ கோட்டை தகர்ந்து விழுந்தது. சத்துருடைய கோட்டைகள் தகர்ந்து விழ வேண்டும் என்று சொன்னால் குடும்பமாக தனிமையாக ஆண்டவரை துதிக்கின்ற பிள்ளைகளால் நீங்கள் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, உங்கள் வீட்டை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, உங்கள் தனி வாழ்க்கையை அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் பொழுது யாரும் உங்களை தொடவே முடியாது.
உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான் என்று இயேசு சொன்னார். உன்மேல் ஒருவனும் கை போட முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உனக்கு விரோதமாய் வருகிற எந்த விதமான ஆயுதங்களும் வாய்க்காதே போய்விடும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உனக்காக நான் யுத்தம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இத்தனை வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தேவன் கொடுத்திருக்கும் பொழுது எதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டியது, கலங்க வேண்டிய தேவையில்லை. ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கும் அனுபவத்தை பெற்றுக்கொண்டால் அவருடைய கிருபையினால் உங்களை சூழ்ந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராகவே காணப்படுகிறார். நீதிமான்கள் மேல் என்னுடைய கண் நோக்கமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே படிக்கிறோம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது உங்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கும் பொழுது நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை, அஞ்ச வேண்டிய தேவையில்லை, கலங்க வேண்டிய தேவையில்லை. ஆண்டவரே, நாங்கள் நீதிமான் குடும்பமாய் விளங்க இந்த வேளையிலே என்னையும் குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாகவே உங்களை நீதிமான் குடும்பமாக மாற்ற வல்லமை உள்ளவராகவே காணப்படுகிறார். வேதத்திலே வாசிக்கும் பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். நீதிமான்கள் பரலோகத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்களாம். எவ்வளவு சாக்கியம், எவ்வளவு பாக்கியம்! இதை இழந்து போய் ஜீவித்து கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே, இந்த வேளையிலே உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். நீங்கள் உலகத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது அந்த பரலோக ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிக்கக்கூடிய ஒரு நல்ல கிருபையை தேவன் உங்களுக்கு தருவதற்காக காத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வேளையிலே ஆண்டவருடைய கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அர்ப்பணிப்பீர்களா? உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். ஜெபம் செய்வோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்திலே முற்றிலுமாய் அர்ப்பணித்து விடுங்கள். உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். அன்புள்ள பிதாவே, இந்த அருமையான விலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யாரோ நீதிமான் குடும்பமாய் மாற வேண்டும் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தார்களோ அவளை பிசாசு உலக மாமிசம் ஒன்று வஞ்சித்து விடாதபடி கிருபையாய் 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 காத்துக்கொள்ளும். கர்த்தர் தாமே இன்றும் ஒவ்வொரு மக்களையும், ஒவ்வொரு நபரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் நீதிமான் குடும்பமாய் மாற்றி காருண்யம் என்னும் கெடுத்தனால் முடிசூட்டி, நன்மையினால் கிருபையினால் முடிசூட்டி பிள்ளைகளை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கை நீதிமான் குடும்பமாக உங்கள் வாழ்க்கை மாற்றப்பட ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்திருப்பீர்கள் என்று சொல்லி அடியேன் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க அடியனுக்கு ஃபோன் பண்ணுங்கள், விலாசத்துக்கு கடிதம் எழுதுங்கள். எல்லா செவ்வாய்க்கிழமையும் என்னுடைய வீட்டிலே நாங்கள் கூடி காலை 10 மணி முதல் 1 மணி வரை ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். அந்த ஜெப கூட்டத்திலே எங்கள் வீட்டிலே எங்கள் பங்கு பெறலாம். நிச்சயமாகவே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று உங்கள் குடும்பம் நன்மையினால் கிருபையினால் முடிச்சூட்டப்படும் என்பதற்கு சந்தேகமில்லை. அதற்கு வேண்டிய கிருபைகளையும் ஆசீர்வாதங்களை தருவதற்காக ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.